வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, எதிர்நீச்சல் இயக்குனர் வீட்டில் விசேஷம். அது மட்டும் இல்லாமல் திடீரென மரணம். என்ன தகவல், யார் இறந்து போனாங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையா நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலை இயக்கி வரும் திருச்செல்வம் வீட்டில் விசேஷம் நடக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருந்தது. இதற்கான வேலையில் திருச்செல்வம் மிகவும் மும்முரமாக ஈடுபட்டு வந்தார். எதிர்நீச்சல் சீரியலை இயக்கிய பட்டி தொட்டி எங்கும் பிரபலமடைந்தார் திருச்செல்வத்தின் சொந்த ஊர் தஞ்சாவூர். இவரது குடும்பமோ ஒரு விவசாய குடும்பம் என்பதால் இவருக்கு சினிமாவிற்கு எந்த சம்பந்தமே இல்லை. சினிமா மீது இருந்த ஆசையால் இவர் சென்னை வந்தார். ஒரு சில திரைப்படங்கள்ல சவுண்ட் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார் திருச்செல்வம் அவர்கள். இவர் 2002ஆம் ஆண்டு சன் டிவியில் மெட்டிவெளி தொடரின் இணை இயக்குநராக பணியாற்றினார். அதன் பிறகு திருச்செல்வம் இயக்குநராக கோலங்கள் என்ற தொடர் மூலம் அறிமுகமானார். இதில் தேவயானி முக்கிய கேரக்டர்ல நடித்தாங்க. இந்த தொடர் மிகப்பெரிய அளவுல ஹிட் கொடுத்தது. இந்த தொடருக்காக பல விருதுகளையும் அவர் வாங்கியிருந்தார். அதன் பின்பு அள்ளி ராஜ்யம், மாதவி பொக்கிஷம், சித்திரம் பேசுதடி, கைராசி குடும்பம் போன்ற பல சூப்பர் ஹிட் சீரியல்களை இயக்கி வந்தார். பல தொடர்களை இயக்கிய திறமையான இயக்குனர் என்ற பெயர் எடுத்த இவர் தற்போது எதிர்நீச்சல் சீரியலை இயக்கி வந்தார். இது தொடர்ந்து சன் தொலைக்காட்சியில 2022ஆம் ஆண்டு முதல் ஒளிபரப்பாகி வந்த ஆணாதிக்கம் நிறைந்த வீட்டில் உள்ள ஆண்களை திருமணம் செய்து கொண்டு பெண்களை மையப்படுத்தி, அந்த வீட்டில் பிறந்த பெண்களை மையப்படுத்தியும் எதிர்நீச்சல் தொடர் எடுக்கப்பட்டு வந்தது. அது மட்டும் இல்லாமல் டிஆர்பில முதலிடம் பிடித்தது. குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடித்து வந்த மாரிமுத்து இறந்ததற்கு அந்த கதாபாத்திரம் வேலராமமூர்த்தி நடித்தார். ஆனால் அதுவரைக்கும் ஆதி குணசேகரன் இருந்த கேரக்டர்ல வேலராமமூர்த்திக்கு வித்தியாசமாக இருந்ததால் டிஆர்பியில் சற்று சறுக்கல் ஏற்பட்டது. இந்த சீரியல் வரும் ஜூலை 8ஆம் தேதியோடு முடிவுக்கு வரும் என்ற தகவல் பரவி வந்தது. அந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. இந்த நிலையில இந்த தொடரின் இயக்குனர் திருச்செல்வத்தின் வீட்டில் விசேஷம் நடைபெற உள்ளது. அதாவது திருவச்சலத்தின் மகன் பிரியதர்ஷினிக்கும் கரிகுமார் என்பவருக்கும் அடுத்த மாதம் 10ஆம் தேதி திருமணம் நடைபெற உள்ளது. இதற்கு அழைப்புதல் கொடுக்கும் பணியில் இயக்குனர் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார். இல்லற வாழ்க்கையில் இணையும் திருச்செல்வத்தின் மகள் பலருமே வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தாங்க. இந்த நிலையில நேற்று இரவு உடல்நலக் குறைவின் காரணமாக திருச்செல்வத்தினுடைய வீட்டில் இருக்க பணிபுரியக்கூடிய பெண்ணும் அவங்க தாய்மாமன் பார்த்தீங்கன்னா திடீரென இறந்து போயிருந்தது ஒட்டுமொத்த திரையுலகையும் ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. முதன்முறையாக தன்னுடைய மகளுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்க போகுது என்ற ஆசையில இருந்த நம்ம திருச்செல்வன் அவர்களுக்கு இப்போது பார்த்தீங்கன்னா மரணம் அடைந்தது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய திரைப்பிரபலங்கள் அவங்களுக்கு நேரில் போய் அஞ்சலி செலுத்திட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.